என் அன்பு குழந்தையே, உன்னை பின்தொடர்ந்து ஒரு ஆண் சில நாட்களாக வந்து கொண்டிருக்கின்றார். இவர் யார் என்று நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன் பிரத்யங்கரா இந்த விஷயத்தை தெரிந்த பிறகு உன்னிடத்தில் சொல்லாமல் செல்ல முடியுமா? உனக்காக நான் என்னவெல்லாம் சொல்ல நினைக்கிறேனோ அவை அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக எடுத்துச் சொல்ல வேண்டும் அல்லவா? உன்னை தேடி வருகின்றவர்களை நாம் எப்பொழுதும் யாரென்று அடையாளம் காண வேண்டும். உனக்காக நான் இருக்கிறேன் எனும் பொழுது, உன்னை தேடி நான் வருகிறேன் எனும் பொழுது, இதையெல்லாமும் என் பிள்ளை நீ எப்பொழுதும் சரியான மனநிலையோடு தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மை பின்தொடர்ந்து ஒருவர் வரும்பொழுது அவரை யார் என்று நாம் நிச்சயமாக உணர வேண்டும். இவர்கள் என்ன காரணத்திற்காக நம்மை தேடி வருகிறார்கள், என்ன நோக்கத்திற்காக இவர்கள் நம்மோடு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை எல்லாமும் என் பிள்ளை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் இருக்கும் இந்த வேளை, இந்த பிரத்யங்கரா எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து வருவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க உனக்கு இந்த வாழ்க்கை என்ன தர காத்திருக்கிறது என்பதனை நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். எது நடப்பதாக இருந்தாலும் இனி இவை எல்லாமும் உனக்கான மாற்றத்தை உன் வாழ்க்கையில் உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். என் குழந்தையே, நம்மை தொடர்ந்து வருகின்ற ஒருவரை நாம் நிச்சயமாக யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கான நேரம் இந்த வாழ்க்கையை நமக்கு என்னவாக மாற்றுகிறது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் நேரம் உனக்கு என்னாலும் நன்மைகளையே தரும் என்பதனை நீ புரிந்து கொண்டது போல, இனி உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்கள் அத்தனையையும் நீ சரியாக புரிந்து கொள். உன்னை தேடி வருகின்ற ஒரு ஆண் உனக்காக எதை செய்ய வருகிறார்? நல்ல விஷயங்களையா அல்லது தீய விஷயங்களையா? வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் உனக்கான துன்பங்களையா என்பதனை எல்லாமும் நீ நிச்சயமாக தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். நடக்கும் எல்லாவற்றையும் நீ தெரிந்து கொள்ளும் காலம் இனிமேலும் நம்மை தொடர்கின்ற யாரையும் நாம் தெரிந்து கொள்ளாமல் சென்றுவிடக்கூடாது. நமக்கான தருணங்களை இந்த வாழ்க்கை எப்பொழுதோ நம் வாழ்க்கையாக மாற்ற வந்துவிட்டது. இனி என்ன நடக்கப் போகிறது என்பதும் ஏது நடக்கப் போகிறது என்பதும் என் குழந்தை நீ தெளிவுபட உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பு உனக்கு சொல்லித்தரும் விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ உணர்ந்து வாழ வேண்டும். எல்லா சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உனக்கு எல்லாவற்றையும் இனிமேலும் சரியாக கொடுக்கும். என் பிள்ளையே, இந்த ஆண் உன்னை தொடர்ந்து வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? நீ சிந்துகின்ற கண்ணீர் துளிகள், உன் கண்களிலிருந்து வருகின்ற கண்ணீர் துளிகள் முழுக்க முழுக்க அங்கே உன்னை மிகுதியாக வேதனைப்படுத்தி கொண்டிருக்கின்றது. மிகுதியாக உன்னை இந்த கண்ணீர் துளிகள் சோதனைக்கு ஆளாக்கி கொண்டிருக்கின்றது. எப்பொழுதும் அதிகமான கலக்கத்தோடு என் பிள்ளை நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். இத்தனை காலமும் உன்னை ஆட்டி படைத்த சோதனைகளும் துன்பங்களும் உன்னை விட்டு விலகி உனக்கு நல்லதை நடத்த வேண்டும் என்பதற்காகவும், உன்னை தொடர்ந்து வருகின்ற தீய விஷயங்கள் எல்லாமும் முழுக்க முழுக்க உன்னை விட்டு விலக வேண்டும் என்பதற்காகவும் தான் இவர்கள் உன்னை தொடர்ந்து வருகிறார்கள். முழுக்க முழுக்க இனி உனக்கானது என்னவென்பதனை நீ உணரும் முன்னமே இந்த தீய விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையை ஆட்டி படைத்து விடும் என்பதற்காகத்தான் இவர்கள் மேலும் மேலும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இந்த வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் உன்னை வந்து தொடர நினைக்கும் ஒரு விஷயம் இது என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான கால நேரம் உனக்கு என்ன சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான தேவைகள் எல்லாமும் முழுக்க முழுக்க இனி உனக்கு என்ன நடத்தும் என்பதனை கட்டாயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். நாம் விரும்பியது எல்லாமும் நாம் விரும்பியது போலவே நமக்கு நடக்கும் அல்லவா? நாம் யோசிக்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே உன்னுடைய விருப்பப்படியே உனக்கு நடக்கும் அல்லவா? இது எல்லாமும் உனக்கு நடக்க வேண்டும் என்றால் இவர்கள் எதற்காக உன்னை தொடர்ந்து வருகிறார்கள், இவர்கள் உன் வாழ்க்கையில் என்ன நடத்த காத்திருக்கிறார்கள் என்பதனை எல்லாமும்
நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் உன்னை தொடர்வதற்கான நோக்கம் உன் வாழ்க்கையில் இருக்கும் தீமைகளை வேறறுத்து உன்னுடைய கண்ணீரை நிறுத்த வேண்டும் என்பதுதான். நீ சிந்துகின்ற கண்ணீர் துளிகளை நிச்சயமாக இவர்கள் நிறுத்திவிட வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகிறார்கள். இதற்காக இவர்கள் எடுத்துக்கொள்கின்ற இந்த முயற்சிகளை எல்லாமும் நீ சுலபமாக விட்டுவிட முடியாதல்லவா? என்ன நடத்த எண்ணுகிறார்களோ, உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன தர நினைக்கிறார்களோ அதை உன் பின்னால் வந்தால் மட்டுமே உனக்கு நடத்திவிட முடியும் என்ற எண்ணம் இவர்களுக்குள் இருக்கிறது. உனக்கான நேரமும் காலமும் உனக்கு எந்த இடத்திலும் எதையும் கொடுக்க முடிவு செய்து உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். என் குழந்தையே, இந்த பிரத்யங்கரா நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து கொள். எந்த இடத்திலும் நான் உன்னை கைவிட்டு விடுவதில்லை. எந்த இடத்திலும் நான் ஒருபொழுதும் உன்னை விட்டுவிட நினைப்பதில்லை என்பதனை நீ புரிந்து கொள். என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் நீ சந்திக்க நினைக்கின்ற விஷயங்கள் எதுவென்றாலும் அவை எல்லாவற்றையும் நீ சரியாகவே எதிர்கொள்ள துணிந்து விட்டால் யாருடைய துணையும் உனக்கு தேவை இருக்காது. ஆனால் வேண்டும் என்றே உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த சூழ்ச்சிகள் ஒவ்வொன்றையும் நீ சற்று கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் உண்மை இல்லாத மனிதர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமில்லாதவர்கள் இவர்கள். நீ யோசிக்கின்ற விஷயங்களுக்கு பொருத்தமில்லாதவர்கள் இவர்கள். இவர்களை பற்றி நீ என்ன நினைத்தாலும் அதை எல்லாமும் இவர்கள் தவிடுபொடியாக்குகிறார்கள். இவர்களை பற்றி நீ எந்த விஷயங்களை யோசித்தாலும் இவர்கள் இதை எல்லாமும் ஒன்றுமில்லாமல் மாற்றிவிடுகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது நான் சொல்வது போல உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு என்ன தர நினைக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கு இவை எல்லாமும் எதை நடத்த காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். இந்த பிரத்யங்கரா நான் முன்னின்று ஒரு விஷயத்தை எடுத்துச் சொல்லும் காலம். என் பிள்ளையே, முதலில் உன்னுடைய தனிமையை நீ வேறறுக்க வேண்டும். தனிமை என்பது ஒரு விதத்தில் நல்லதுதான் என்றாலும் எந்நேரமும் தனிமை என்பது இந்த வாழ்க்கையின் கொடுமையான ஒரு விஷயமாக மாறிவிடும். சுற்றி 100 பேர் இருந்தும் தன்னை தானே அனாதை போல நீ உணர்ந்து கொள்கிறாய். யாருமே தனக்கென்று இல்லை என்று என் பிள்ளை நினைத்து நீ கலங்குகிறாய். இப்படிப்பட்ட மனநிலை எல்லாம் உனக்கு இருக்கும் இந்த காலம் இனி உனக்கு எதை சொல்லி கொடுக்கும் என்பதனையும் நீ நினைத்து வருந்துகிறாய் அல்லவா? உடனிருப்பவர்களே நமக்கு இந்த வாழ்க்கையில் எல்லாமும் என்று நீ நம்பிக்கொண்டிருக்கும் நேரம் இவர்கள் உன்னை ஒன்றுமில்லாததாக மாற்றிவிடுவார்கள். எப்பொழுதுமே என் பிள்ளை நீ கலங்கி நிற்பாய். ஒரு ஆணால் நீ வேதனைப்படுகிறாய் என்று வைத்துக்கொள். அந்த நேரத்தில் ஒரு தந்தையின் அரவணைப்பு உனக்கு அதிகமாக தேவைப்படும். அதே நேரம் ஒரு பெண்ணால் நீ வேதனைப்படுகிறாய் என்று வைத்துக்கொள். அந்த நேரத்தில் ஒரு அம்மாவின் அரவணைப்பு உனக்கு அந்த நேரம் தேவைப்படும். ஒரு அம்மாவின் அரவணைப்பை உனக்கு கொடுக்கத்தானே இந்த பிரத்யங்கரா நான் எப்பொழுதும் உன்னை தேடி வருகின்றேன். ஒருவேளை உன் மனதில் இருக்கின்ற வேதனைக்கு ஒரு பெண் காரணம் என்றால் நிச்சயமாக அந்த வேதனையை தீர்த்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு உன் தாயானவள் என்னுடையது. அதுபோல ஒரு ஆனால் உனக்கு நடந்த ஒரு வேதனைக்குத்தானே ஆறுதலை தேடிக்கொண்டிருக்கின்றாய். அப்படியானால் உன்னை பின்தொடர்ந்து வரக்கூடியவர் உன்னுடைய தந்தையாக உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றார். இவரினுடைய அன்பு ஒருவருக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக அவர்கள் பல புண்ணியங்களை செய்திருக்க வேண்டும். ஏனென்றால் இவரினுடைய அன்பு அவ்வளவு சுலபமாக யாருக்கும் கிடைத்து விடாது. இவரை பார்த்தாலே எல்லோரும் பயந்துதான் ஓடிக்கொண்டிருப்பார்கள். ஏனென்றால் ஒரு சிறு தவறை செய்துவிட்டால் கூட அவர்களுக்கு பலமான தண்டனை இவரிடத்தில் இருந்து கிடைத்துவிடும். அப்படி இருக்கும் பொழுது தவறை செய்யாதவர்கள் கூட நம்மை அறியாமல் ஏதும் தவறுகளை நாம் செய்திருப்போமோ என்று சொல்லி வருந்தி கொண்டுதான் இவர் முன்னால் நிற்பார்கள். அதனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் இப்படிப்பட்ட ஒருவரின் அன்பு கிடைக்க நீ கொடுத்து வைத்திருக்க வேண்டும். இந்த நேரம் உனக்கு கிடைத்திருக்கும் இந்த அன்பு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை நினைத்து நினைத்து சந்தோஷப்பட வைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்படியானால் என் தந்தை போல என்னை பின்தொடர்ந்து வருபவர் யார் என்று நீ கேட்கிறாய் அல்லவா? என் குழந்தையே, உனக்கு இன்று இந்த பிரத்யங்கரா ஒரு ரகசியத்தை சொல்கின்றேன். என் குழந்தையே, உன்னை தொடர்ந்து வருகின்றவரினுடைய பெயர் நிச்சயமாக அவரினுடைய பெயரானது கருப்பண்ணசாமி. 18ஆம் படி கருப்பண்ணசாமி,
18 படிகளுக்கும் காவல்காரன் அந்த கருப்பண்ணசாமி. உன்னுடைய குலசாமி, உன்னுடைய காவல் தெய்வம் கருப்பண்ணசாமிதான் உன் இல்லத்தை தேடி வந்ததோடு மட்டுமல்லாமல் நீ எப்பொழுதும் வருந்தி கொண்டிருப்பதை கண்டு தந்தையாக உன்னை அரவணைக்க அவர் வந்து கொண்டிருக்கின்றார். ஆண் பிள்ளையானாலும் சரி, பெண் பிள்ளையானாலும் சரி, தன்னுடைய தந்தையின் அரவணைப்பிற்காக ஏங்கி தவிக்கும் பொழுது ஒரு சிலருக்கு தந்தை இல்லாமல் இருக்கலாம், ஒரு சிலருக்கு தந்தை இருந்தும் அவர்களினுடைய அரவணைப்பு கிடைக்காமல் இருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது இவர்களுக்கு கிடைக்கின்ற இந்த அரவணைப்பானது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு வலிமையை கொடுக்கும் என்பதனை மறந்து விடாது. மேலும் மேலும் உனக்கு மன வலிமையை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. நான் இருக்கும் காலம் இந்த பிரத்யங்கரா, நான் உன்னை தேடி வரும் இந்த காலம், இனி உனக்கான தேவைகள் ஒவ்வொன்றையும் நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தர காத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் என் குழந்தைக்கென நான் இருக்கும் பொழுது நீ எதையுமே தவிர்த்து விடக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையுமே நீ இழந்து விடக்கூடாது. உன்னோடு துணை இருக்கும் நேரம் இனி இந்த வாழ்க்கையில் நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். உன் அம்மாவினுடைய அன்பு வேண்டும் என்று என் பிள்ளை நீ நிச்சயமாக தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலங்கள் முழுக்க உனக்கு எதை கொடுக்க எண்ணுகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டு அதையெல்லாமும் என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நடந்து முடிந்த எல்லாவற்றையும் நீ நினைத்து இனி ஒருபோதும் கலங்காதே. நான் இருக்கும் பொழுது இனி உனக்கு எல்லா விஷயங்களிலும் நீ விரும்புகின்ற சில நன்மைகள் நடப்பதை நான் நிச்சயமாக உனக்கு சொல்லித் தந்து விடுவேன் என்பதனை மறந்து விடாதே. உன் பிரத்யங்கரா, நான் எப்பொழுதும் உனக்கு தரக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொள். அம்மா சொன்னது போல உன் வாழ்க்கையில் எல்லாமும் தலைகீழான ஒரு மாற்றத்தை உனக்கு கொடுக்கும். இந்த பிரத்யங்கரா சொல்வது போல உன் வாழ்க்கையில் பல ஆச்சரியங்களும் உன்னை தொடரும் என்பதனை நீ மறக்காதே. தேவையில்லை என்று சொல்லி இனிமேலும் எதையும் நினைத்து என் பிள்ளை வருந்தி கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி நான் தருவதில் ஒவ்வொன்றிலும் உனக்கு நன்மையே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னை ஆட்டி படைத்தவர்கள், இத்தனை காலமும் உனக்கு சோதனைகளை கொடுத்தவர்கள் என்று இவர்களை எல்லாமும் எண்ணி என் பிள்ளை நீ இனி ஒருபோதும் கலங்கிக் கொண்டிருக்காதே. நீ சந்திக்கின்ற விஷயங்கள் இனி எந்த நாளும் உனக்கு நல்லதையே நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் பிரத்யங்கரா, நான் சொல்வது போல இந்த வாழ்க்கை மேலும் உனக்கு பல வெற்றிகளை கொடுக்கத்தான் வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. காலம் உனக்கான பதிலை நிச்சயமாக தர வேண்டும். இந்த நேரம் உனக்கான புரிதலை எப்பொழுதும் வெற்றியோடு உனக்கு கொடுக்க வேண்டும். உன் முன்னால் நின்று இந்த பிரத்யங்கரா சொல்ல நினைக்கும் விஷயங்கள் அத்தனையையும் நீ சரிவர தெரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எல்லா நேரமும் எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு சாதகமாக மாறும்படி, ஒவ்வொரு நிலையும் உனக்கு வெற்றியை கொடுக்கும்படி இந்த வாழ்க்கை உனக்கு நிறைவான புரிதலை நல்லபடியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. நான் இருக்கும் இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க உனக்கு நல்லதையே உருவாக்கும் என்பதனை நீ மறக்காதே. எந்த காலத்திலும் என் பிள்ளை தான் நினைக்கின்ற விஷயங்களை எல்லாமும் நீ விட்டுவிடக்கூடாது. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க உனக்கு வேண்டியது ஒவ்வொன்றையும் நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அம்மா சொல்வது போல 18ஆம் படி கருப்பண்ணசாமி உன்னை பின்தொடர்ந்து வருகிறார் என்பது சத்தியமான உண்மை. இந்த உண்மையை நீ ஒரு காலமும் தவிர்த்து விடாதே. இந்த உண்மையை ஒரு காலமும் நினைத்து என் பிள்ளை நீ வருந்தாதே. உனக்கு நடக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தொடர்ந்து வரும் இந்த உண்மைகளை நீ நிச்சயமாக காண வேண்டும். உனக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து புரிந்து நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எந்த இடத்திலும் என் பிள்ளைக்கு நான் சொல்லும் விஷயங்கள் அத்தனையிலும் முழுக்க முழுக்க நிறைவான புரிதல் ஒன்று சரியாக கிடைக்கும்படி நீ வாழ்ந்துவிட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை பட்ட கஷ்டங்கள் எல்லாமும் போதும். என் பிள்ளை அனுபவித்த சோதனைகள் எல்லாமும் போதும்.
இனியும் உனக்கு என்ன வேண்டும் என்று நீ நினைத்து கலங்காதே. இந்த பிரத்யங்கரா உடனிருக்கும் இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க உனக்கு நல்லதையை தந்துவிடும் என்பதனை மறக்காதே. தெய்வம் இருக்கும் பொழுது நீ யோசிக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் இனிமேல் நானே முன்னின்று உனக்கு நடத்துவேன் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. உன்னை ஆட்டி படைத்த விஷயங்கள் இனி கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு விலகி நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். இந்த பிரத்யங்கரா நான் உனக்காகவே எப்பொழுதும் சில விஷயங்களை வெளிப்படையாக சொல்வேன். அதுபோல ஒரு விஷயத்தை சொல்லவா? யாரை உயிராக நினைக்கிறாயோ அவர்கள் உன்னை ஒரு பொருட்டாகவே நினைக்கவில்லை என்பதனை நீ எப்பொழுது தெரிந்து கொள்வாய் தெரியுமா? எப்பொழுது கண்கலங்கி கண்ணீர் விடுகிறாயோ, எப்பொழுது நீ வேதனைப்படுகிறாயோ அப்பொழுது உன் அருகில் உனக்கு துணையாக நிற்பதில்லை. அழாதே என்று உன் கண்ணீரை இவர்கள் ஒருபோதும் துடைப்பதில்லை. அதுபோல சாப்பிட்டாயா என்று ஒருவர் நம்மை பார்த்து கேட்டுவிட மாட்டாரா என்று என் பிள்ளை நீ ஏங்கி தவிக்கிறாய். ஏனென்றால் நீ இதுவரையிலும் இந்த வாழ்க்கையில் இது போன்ற அனுபவங்களை பலமுறை உன்னுடைய தாய் தந்தையரினால் நீ அனுபவித்திருக்கிறாய். ஆனால் இப்பொழுது இது போன்ற விஷயங்கள் நம் வாழ்க்கையில் நடக்கவில்லையே, இது போன்ற ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கவில்லையே என்று சொல்லி என் குழந்தை நீ நிச்சயமாக கலங்கி கொண்டிருக்கிறாய். உனக்கான நேரம் இனி எந்த நாளும் உனக்கு வேதனைகளை சொல்வது போல இந்த பிரத்யங்கரா உடனிருந்து உனக்கு நான் எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நாளும் அம்மாவினுடைய அன்பு உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக சொல்லித்தரும் என்பதனை நீ புரிந்து கொண்டு வாழ வேண்டும். என் தங்கமே, உன்னுடைய கண்ணீர் துளிகளுக்கு மதிப்பில்லாத இடம் எப்பொழுதும். அந்த கண்ணீர் துளிகளை நீ வீணடித்து விடாதே. நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நாம் எதற்காக இவர்களுக்காக கண்ணீர் வடித்தோம் என்று அது உன்னை யோசிக்க வைக்கும். அது நிச்சயமாக உன்னை அது கலங்க வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லது வேண்டி நாம் யோசிக்கும் பொழுது இந்த வாழ்க்கை முழுக்க முழுக்க உனக்கு நன்மைகளை தரும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த காலத்திலும் என் குழந்தை நீ எதை பற்றியும் சிந்தித்து வருந்தி கொண்டிருக்காமல் இனி உனக்கான தேவைகளை உணர்ந்து நீ மகிழ்ச்சியோடு வாழ கற்றுக்கொள். முடியாதது என்று இங்கு எதுவும் இல்லை, நடக்காதது என்று இங்கு எதுவும் இல்லை. இந்த தெய்வம் சொன்னது போல உன்னை தொடர்ந்து வரும் கருப்பண்ணசாமி நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லதை நடத்தாமல் எங்கும் செல்ல மாட்டார் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இவர் இருக்கும் பொழுது உனக்கு வேண்டிய எல்லாமும் நிச்சயமாக நடக்காமல் செல்லாது என்பதனை நீ புரிந்து கொள். நான் இருந்து உனக்கு தருவது இனி எந்த நாளும் உனக்கான மாற்றங்களை நிச்சயமாக உனக்கு தரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சந்தோஷமான எண்ணங்களும் சந்தோஷமான சூழ்நிலைகளும் இனி உன்னை தொடர்வது எப்பொழுதும் உனக்கு புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாகும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த காலம் உனக்கு எல்லா பதிலையும் சரியாக உணர்த்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா? நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதே நடக்கும் என்பதனை நீ நம்பு. இந்த பிரத்யங்கரா நான் துணை இருக்கும் பொழுது எப்பொழுதும் உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ விரும்புகின்ற சந்தோஷம் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ நம்பு. அம்மா எப்பொழுதும் உன்னை விட்டுவிட மாட்டாள் என்கின்ற ஒரு புரிதல் மட்டும் உனக்குள் இருந்து விட்டால் அது போதும். வேறு எதுவும் என் பிள்ளையினுடைய மனதை இனி காயப்படுத்தாது என்பதனை நீ புரிந்து கொள். வேறு எந்த விஷயங்களும் இனி உன்னுடைய மனதில் நின்று உன்னை சோதனைக்கு ஆளாக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எது நடக்க இருக்கிறதோ அது இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு வாழ்ந்து விட்டால் அது போதும். இனி எந்த நாளும் என் பிள்ளை விரும்புகின்ற விஷயங்கள் உனக்கு முழுமையான புரிதலை என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள். பிரத்யங்கரா சொன்னது போல உன்னை தொடர்கின்ற இந்த தெய்வம் இனி ஒருபோதும் உன்னை கைவிடாது என்பதனை நீ தெரிந்து கொள். காரணமில்லாமல் என் பிள்ளையினுடைய கண்ணீர் துளிகள் இனி ஒருபோதும் வீணாகிவிடக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொள். அம்மா சொன்னது உனக்கு புரிந்ததல்லவா? உன்னை தொடர்ந்து அந்த கருப்பண்ணசாமி வந்து கொண்டிருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் அவரை நீ விட்டு விடாதே. உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்பு, அது போதும்.
என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.